ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனம். இது திருவிருந்தை குறித்து ஒரு வசனத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினால் சொன்ன ஒரு காரியம். இதை பார்த்திங்கன்னா அநேக நாள்கள் எல்லாரும் திருவிருந்து எடுத்திருப்போம், நம்மளும் திருவிருந்து எடுத்திருப்போம். சில காரியங்கள் நமக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். எதற்காக எடுக்கிறோம், அதில் என்ன வேல்யூ. ஏன்னா சில பேர், நானும் முன்னாடி காலகட்டத்திலே இருக்கட்டும், 1ஆம் தேதி வருது, சண்டே கொடுக்குறாங்க, அதனால் போய் நான் அந்த அப்பத்தையும் அந்த ஒயினையும் குடிச்சிட்டு நான் வர்றேன். அப்போ அன்னைக்குள்ள ஒரு நாள் மட்டும், அந்த ஒரு செகண்ட் மட்டும் நம்ம எல்லா பாவத்தை அறிக்கை பண்ணுறோம், எல்லா காரியம் தேவனோடு ஒப்புரவாகிறோம். ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களும் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, தெரிந்தவத்தை அறிந்து அதன்படி நம்ம செய்துட்ருக்குறோம். ஆனால் வசனம் எப்படி சொல்லுதுன்னு உள்ளதை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறோம். நிறைய ஆழமாக சிந்திக்கிற அளவுக்குள்ள ஞானமும் இது ஒன்றும் எனக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்லுகிறபடியால் அந்த வசனத்தில் 19 எடுத்து பார்த்திங்கன்னா, சிம்பிளாக முதல்ல அவர் அப்பத்தை எடுக்கிறாரு. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு, இது என்னுடைய சரீரத்துக்காக பித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், நமக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்னன்னா, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தை நாளாகிய புதிய உடன்படிக்கை. ஒன்று சரீரம்னு சொல்கிறாரு, ஒன்று புதிய உடன்படிக்கை. அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள கான்ட்ரடிக்ஷன் பார்த்திங்கன்னா, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சரீரத்தை குறித்து சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படியாக செய்யுங்க, அப்பத்தை குறித்து. ஆனால் அது கீழே அந்த ஒயினை பற்றி, பாத்திரத்தை குறித்து என்னை நினைவு கூறும்படியாக செய்யுங்கன்னு சொல்லலை, இது என்னுடைய உடன்படிக்கைன்னு சொல்கிறார். அப்போ ரெண்டுக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. இதை அவருக்கு ரத்தம்னு ஒன்று எடுக்கிறாரு, ஒன்று அவருக்கு சரீரம்னு எடுக்கிறாரு. அப்போ அவருக்கு ரத்தம்னு சொல்கிறது அவருக்கும் எனக்கும் ஏற்படுகிற ஒரு உடன்படிக்கை. அப்போன்னு சொல்கிறது அவரை நான் நினைவு கூறும்படியாக எடுக்கிற ஒரு ஃபுட். இதை ஃபுட்டுன்னு சொல்கிறத விட அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளுகிற ஒரு அப்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுத்துக்கொள்ளலான்னா வசனம். ஏன்னா அவருக்கு சரீரம் நானே ஜீவ அப்பம்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு சரீரத்தை அவர் ஒப்புமைப்படுத்துகிறாருன்னா, அந்த ஜீவ அப்பமானது நமக்கு ஜீவன் கொடுக்குறதா இருக்குது. அப்போ நமக்கு ஜீவன் கொடுக்கறது அவருக்கு சரீரம்னா, நமக்கு ஜீவன் கொடுக்கறது அவருடைய வசனம். மாம்சமாக இருந்தார், அதில் வார்த்தை இருந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை தான் மாம்சமாகிறது இல்லை. அந்த வார்த்தை மாம்சம் ஆகுதுன்னா அந்த மாம்சம் என்னது ஆட்டோமேட்டிக்காக வார்த்தை தான். அப்போ இப்போ கொடுக்கப்படுகிற அந்த அப்பமானது அவருடைய சரீரம்னு சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம அனுதினமும் அவருடைய வசனத்தை கை கொள்கிற அனுபவங்களாக இருக்கணும். வசனத்தை நினைவு கூறும்படியாகனா, வசனத்தை நினைவு கூறுறதுன்னா கர்த்தர் நினைப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நினைவு வைக்கிறது மாத்திரமல்ல, நாம் அந்த வசனத்தை கை கொள்கிறவர்களாக இருக்கணும். அதான் அவர் சொல்கிறார், அனுதினமும் என்னை நினைவு கூறும்படியாக இதை நீங்கள் செய்யுங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, திருவிருந்துன்னு சொல்கிறது சண்டே மட்டும் போய் எடுக்கிற ஒரு காரியம் அல்ல, அந்த மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை. அனுதினம் நம்ம வீட்டில் என்ன பண்ணணும், இதை நினைவு கூறணுமா. வசனத்தை அனுதினம் உள்ளாடி நினைவு கூறுகிறது அர்த்தம் தான், நான் அனுதினமும் என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருப்பதற்கு அடையாளம். ஒரு பரிசுத்த விருந்து, திருவிருந்து, நல்ல சுத்த தமிழில் சொன்னால் எனக்கும் பெருசாக தெரியாது, பரிசுத்த விருந்து அவ்வளோதான். அவன் கிரைஸ்ட் வெளிப்படுத்தலை சொல்கிறாரு, நான் கதவை தட்டிகிட்டு இருக்கிறேன், என்ன அவன் அறிந்து திறந்து அவனுக்கு இருதயத்தை திறந்தான், நான் அவனுக்கு உள்ளாடி போய் நானும் அவனும் சேர்ந்திருந்து, மலையாளத்தில் அத்தாளம் கழிப்போன்னு வருது. சொல்லப்போனால் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம். இன்னும் ஆழமாக சொல்லப்போனால் அந்த அப்பத்தை குறிக்கிறது நமக்கு வசனத்தை குறிக்கப்படுகிறது. இப்போ திருவிருந்தில் முக்கியமான காரியம் அப்பத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு வசனத்தை எடுத்து சாப்பிடுகிற ஒரு அனுபவம். 2வது காரியம் பார்த்திங்கன்னா, அந்த ஒயினை இரத்தத்துக்கு துல்லியமாக அவர் எடுக்கிறார். அந்த இரத்தத்தை துல்லியமாக எடுக்கிறதுன்னா அவருக்கு இரத்தத்தை ஏற்றுக்கொள்கிற அனுபவம், அவரை ஏற்றுக்கொள்கிற அனுபவம். அவர் நமக்கு இரத்தத்தை சிந்தினார், அந்த இரத்தம் பரிசுத்த இரத்தம். அந்த இரத்தத்தை ஏற்றெடுக்கும் பொழுது தான் ஒரு புதிய உடன்படிக்கை வருது. புதிய உடன்படிக்கைக்கு பழைய உடன்படிக்கைக்கு என்ன அர்த்தம்னா, பழைய உடன்படிக்கைன்னு சொல்கிறது நீங்கள் இட்ஸ் எ கம்பல்சரி, இப்படி செய்தால் நீங்கள் இப்படி இருக்கலாம். இந்த புதிய உடன்படிக்கைன்னு சொல்கிறது என்னன்னா, அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு பந்தம். அவருக்கும் நமக்குள்ள பந்தம்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி நமக்கு உள்ளாடி இருந்த இரத்தம் அசுத்த இரத்தமாக இருந்தது, பாவம் நிறைந்த இரத்தம்.
அதை வந்து அவருக்கு இரத்தத்தால் கழுவப்பட்டு நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மா எல்லாம் பரிசுத்த இரத்தமாக மாற்றுவதற்கு அவர் இரத்தத்தை ஏற்றுக்கொண்டே ஆகணும். அதனால தான் அவர் சிலுவையில் இரத்தத்தை வந்து சிந்தினார். இந்த இரத்தத்தை ஏற்றுக்கொள்கிற அனுபவம் தான் புதிய உடன்படிக்கை, அல்லட்டா புது உடன்படிக்கையாக இருக்கிறது. இன்னும் ஆழமாக சொல்ல போனால் திருவிருந்து எடுக்கிற நேரம் நம்ம ஒரு நாளில் போய் எடுக்கிறோம்ல, ஒரு சண்டே போய் எடுக்கிறோம், அதை குடிக்கிறனால புதிய உடன்படிக்கை இல்லை. இந்த இரத்தம் நீங்கள் எடுத்தவங்க, இந்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவங்கள் இந்த ஒயினை குடிக்கிறாங்க தெரியுமா? அது நான் ஏற்றுக்கொண்டேன், அதுக்கு அடையாளமாக தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒயினை குடிச்சோன்னா ஒரு ஆள் பரிசுத்தமாக முடியும்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது. அந்த அப்பத்தை சாப்பிட்டனால நான் பரிசுத்தமாக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இந்த ரெண்டு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நீங்கள் அதை செய்திருக்கிறீங்களா? செய்து கொண்டுருங்க. அனுதினமும் அந்த வசனத்தை படிக்கிறவங்களால தான் பரிசுத்தமாக இருக்க முடியும். அதுபோல தான் இரத்தத்தை ஏற்றெடுத்தவங்க மட்டும்தான் புது உடன்படிக்கை உள்ளாடி இருக்கிறவங்களாக இருப்பாங்க. அதான் இந்த 2 வசனத்தில் கோட் பண்ணியிருக்கு. இதுக்கு இந்த திருவிருந்து எடுக்கிறதுக்கும் நம்ம திருவிருந்தில் அந்த அப்பத்தை சாப்பிட்றதுக்கும் அந்த ஒயினை சாப்பிட்றதுக்கும் நமக்கு தடையானதாக இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 அடையாளம் தான். ஒன்று, அவருக்கு இரத்தத்தை நீங்கள் ஏற்றெடுக்கிற ஒரு அனுபவம். அவர் எனக்கு வேண்டி மரித்தார், எனக்கு பாவத்துக்கு வேண்டி அவருக்கு இரத்தத்தை சிந்தினார், அந்த இரத்தம் பரிசுத்தம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று விசுவாசிக்கிறதும். 2வது, அந்த வசனத்தை, அவருக்கு மாம்சமானது, அவருக்கு வசனம், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனம் எனக்கு உள்ளாடி நான் எப்போவுமே ஞாபகமாக வச்சுருக்கணும் அப்படி எடுக்கிற ஒரு தீர்மானம் தான். இதுக்குள்ளாடி ஜுவல்ஸோ அல்ல ஆர்னமெண்ட்ஸ் காரியங்களோ அல்ல வேறு ஏதாவது ஒரு காரியம், உலக பிரகாரமாக இருக்கிற என்ன காரியங்களும் நமக்கு தடையாக கண்டிப்பாக இருக்கவும் கூடாது. அதனால் இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. திருவிருந்து எடுக்க போகிறவங்க நீங்களாக இருக்கிறீங்கன்னா இதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் அனுதினமும் அவருடைய வசனத்தின்படியாக ஜீவிக்கிறவங்களாக இருக்கிறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? 2வது, அவருக்கு இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? இது 2ம் செய்யலைன்னா இதை 2ஐயும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு செய்துட்டு நெக்ஸ்ட் இதை வந்து அடையாளமாக செய்கிற ஒரு அனுபவம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.